அப்படியே அழுத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ அழுத்தி இன்னொரு எழுத்துல ஸ்டார்ட் ஆகிக்கும். இந்த வண்டியை உதைக்கிறதுக்கே தனி சத்து. Look at people and I wonder all day, who are you and you are not the one in your way. And then I think about myself and I stayed. I'm a pretty boss, look on my shit bright ways. I'm a freak in the sheets, but I got class. I'ma grab an ass if you want it. Best you ever had, give it to you, man. Ooh. Hello guys, once again welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த வண்டி பார்த்தீங்கன்னா புல்லட் 350. இந்த வண்டி வந்து நான் எதிர்ச்சியா வந்து அண்ணன் ஒரு டைம் வந்து நம்ம கடைவீதி பக்கம் வந்திருந்தாரு. பார்த்த உடனே பெண்ணாரத்தில் காத்த உடனே வந்து அண்ணன் கிட்ட கேட்டேன் வண்டி வந்து எங்கண்ணா எதுனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் சொன்னார் இது டீசல் புல்லட்டுங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ரேரான வண்டி. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கோ இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ நமக்கு வயசு இல்லை. அதனால் அண்ணன்கிட்டே கேட்போம். ஆனால் சொல்லுங்கண்ணா வண்டியை பற்றி. வண்டி வந்து எந்த இயர் மாடலு, எப்படி நீங்கள் வாங்கினீங்க? வண்டி வந்து மாடல் 81. மாடல் 81. நாங்கள் இப்போ வாங்கி 25 வருஷத்துக்கு பக்கம் ஆகும். சரி சரி. ஒரு 1.5 லிட்டர் டீசல் அடித்தா ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டலாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க. 1.5 லிட்டர் அடிச்சிங்கன்னா 100 ஓட்டலாங்களா? செம. 100 கிலோமீட்டர் வரும். சரிண்ணா. சரி, வண்டி எதனாச்சும் இது ஸ்பெசிஃபிகேஷன் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன இது எப்படி ப்ராப்ளம் எதனா வேலை வந்தான்றீங்களா? வேலை வந்தாலும் எங்களுக்கே தெரியும். இது என்ன இந்த வண்டி 81வது வருஷம் மாடல். எப்படின்னா இது ஏங்குது என்ன தெரியுமா? டைனமோ அந்த மாதிரி எதனாச்சும் இருக்கு அதுல? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மல் இன்ஜின். நார்மல் இன்ஜின் தான். ஒரு 3-4 வருஷத்துல ஒரு பம்ப் நாசில் மட்டும் மாற்றணும்னா ஃப்ரீயாக ஸ்டார்ட் ஆகும். அண்ணா இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்கண்ணா. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே சொல்லி கொடுங்க. எங்களை மாதிரி ஆளுங்களாம் இது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண தெரியாது. சும்மா ஸ்டார்ட் பண்ணுறோம். முறுக்குங்கண்ணா பார்க்கலாம். ஆஃப் பண்ணுறது? ஆஃப் பண்ண சோக்கு. ஓ, சோக் அமுத்தினா ஆஃப் ஆயிடுங்களா? ஓகே ஓகே. வண்டி மேலே உட்காந்து நாளைக்கு ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படிங்களா? சாவியெல்லாம்? சாவியெல்லாம் இதுக்கு எண்ணும் கிடையாது. அப்படிங்களா? ஆரணிக்கு மட்டும்தான் தாங்க. சரி சரி. அப்போ யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? நிறுத்திட்டு போனா? நிறுத்திட்டு போனால் யாரும் பழக்கங்கள் தான் பண்ண முடியும். தெரியாதவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக ஒதுக்குவாங்க தெரியாமல். அது லேட்டாக அப்படி ஒரு சோக்கு இருக்கும். அது விட்டு சும்மா அப்படி அழுத்தினா ஸ்டார்ட் ஆகும். ஓ, அப்படி அழுத்தினா ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. நீங்கள் அழுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து சைட் லாக் போட்டுச்சுங்களா? நிறுத்தினா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிங்களா? அந்த பக்கமாக வரட்டா? இப்படியே ஆகிட்டோம். சைட் லாக் இருக்குது, போட மாட்டேங்க. ஓ, எதுவும் சோக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. நீங்கள் அப்படியே அழுத்துங்க. அழுத்தா ஸ்டார்ட் ஆகும். எப்படிதான் தெரியாத விழிக்கிறது இல்லப்பா. வரப்பா இப்படி பண்ணலாம். நீங்கள் தெரியாதாலன்னா தூக்கி விட்டு பழத்தினா பம்ப் ஆகும். பழத்தினா ஃப்ரீ ஆகும். அப்படியே அழுத்தி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பழத்தினா இன்னொரு எழுத்துல ஸ்டார்ட் ஆகிக்கும். இந்த வண்டியை உதைக்கிறதுக்கே தனி சத்து.
இப்போலாம் நமக்கு என்ன ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் வந்துருது. செல்ஃப் வச்சுக்கலாம். செல்ஃப் வச்சுக்கலாம் வேணாம். செல்ஃப் இருக்குது 10,000 ரூபாய். அது அப்படி தனிக்கலாம் இன்னொரு ஸ்டார்ட் ஆகிடும். ஆமா அண்ணா சீரியஸா வேணா. இங்க வேற நான் எழுத்துற மாதிரிங்க நீங்க சொன்னீங்க. ஆஃப் பண்றது ஈஸியா இருக்கு. ஸ்டார்ட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸ்டார்ட் பண்றதுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கட்டா? இன்னொரு டைம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. லைட்டு தூக்கிட்டு விட்டுருங்க. இப்போ அழுத்துங்க அப்படியே ஸ்டார்ட் ஆகிக்கும். இருங்க இப்போ அழுத்தி விடுவோம். நான் பண்ணுறேன் ஸ்டார்டிங்க. எதுவுமே அழுத்த வேண்டியதில்லை, நான் பண்ணிடுவேன். இந்த இது இப்படி தூக்கிவிட்டு இப்படி லைட்டாக அது விளாத்துங்க. பண்ணிடுங்க மறுபடியும் முதல்ல இருந்து. எப்படி நான் பண்ணணும்? முதல்ல இது தூக்கிடணுங்களா பின்னாடி கீழே அடியில்? இது லைட்டாக தூக்கி விடணும். இந்த கக்கரைக்கல் பார்க்கக்கூடாது. செம்ம. ஆனா ஆஃப் பண்றதுக்கு வந்து ஈஸியா வருதுங்க. ஆன் பண்றதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதான் தெரியாதவங்களுக்கு அப்படி இருக்கும். இதை தூக்கி விட்டு ஒரே முதல்ல அண்ணா சொன்ன மாதிரி நான் பண்ண போறேன். இப்போ அது வந்து இங்க சோக் மாதிரி ஒன்று இருக்கு. இதை தூக்கி விட்டுட்டு ஒரு அழுத்துங்க சொல்றேன். அழுத்தணுமா? இல்லை கேளுக்கிற பம்பரை இது. இதுவா? அழுத்துவோம் அப்படி சாப்பிட்டாங்க. ஒரு டைம் பிடிக்கும். இது இப்படி வந்து காட்டு. நாளைக்கு படைத்தா நீ 2 நாளைக்கு படைத்தா அது சூப்பர்ண்ணா. டேங்க் எவ்வளோண்ணா மொத்தம் கெப்பாசிட்டி? 16 லிட்டர். 16 லிட்டருங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வண்டி செம இதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு டவுட் கேட்கணும் உங்ககிட்ட. இப்போ நீங்கள் வந்து அந்த வண்டியும் வச்சுருக்கீங்க, ஹோண்டா ஷைனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு கியர் இருக்குது, அதில் ரைட் சைடு வந்து பிரேக் இருக்குது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா வண்டி ஓட்டும்போது? அது மட்டும் இது மட்டும் எல்லாம் பழக்காயிடுச்சு. கரெக்டாக இதுக்கு வந்து இந்த மெத்தட் வரும், அதுக்கு ஒன்று அந்த இது என்னன்னா இது ஆயில் இது பண்ணுறதாங்களா? இது வந்து டீசல் ஃபில்டர். அது டீசல் ஃபில்டருங்களா? ஒரு 2 டைம் 3 டைமுக்கு. இது 2 லிட்டர் ஆயில். இதுக்கு இன்ஜினுக்கு 1.25 லிட்டரு. இன்ஜின் கூட சேர்த்து? ஓ இன்ஜினுக்குங்களா? ஆயில் மாத்திரம் ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு 2 லிட்டர் ஆயில் மாற்றுவோங்க. திருப்பி 3000 ஓடிச்சோன்னா 2 லிட்டர் வாங்கிட்டு வந்து இதுக்கு ஒரு 1/4 லிட்டரும், இதுக்கு ஒரு 400 மில்லியும், அதுக்கு ஒரு 1.25 லிட்டர் இன்ஜினுக்கு. அவ்வளோதான். ஓ சரி சரி சரி. 1.25 லிட்டர் ஊற்றுவாங்க. இங்கே வந்து ஏர் ஃபில்டர் போட்டிருக்காங்க. ஆமாம், ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்ட்ரு கனெக்ஷன் அப்படியே இங்கே இன்ஜினுக்கு போகுதுங்களா? ஆமாம் ஆமாம், ஏர் ஃபில்டர் தான். சும்மா அந்த ஏர் வர்றது. அதான் இந்த இது கிளர்ச்சிக்கு ஒரு 400 மில்லி ஊற்றுவாங்க. 1.800 1.900 தான். சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மில்லி மிச்சாகும். 2 லிட்டர் ஆயில் வாங்கணும். உங்களுக்கு வந்து செலவு எவ்வளோ ஆகுது வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு? மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் கம்மி தான் டீசல் வண்டி. எவ்வளோ வருங்க அப்ராக்சிமேட்டாக? நம்ம பார்த்து நிக்கல் குராமிக் பண்ணுங்க ஒரு 20-30 ரூபா ஆச்சு. சரி சரி. இப்போ நாங்கள் வாங்கி அதான் இப்போ 20 வருஷம் மேலே ஆச்சு. சரி சரி. ஒரு டைமே ஒரு 13,000 பண்ணியிருந்தேன். மீதிப்படி இந்த டயரு டியூப் இதெல்லாம் நம்ம போடுறது தான். சரி சரி சரி. சும்மா இந்த கிளர்ச்சி வயருங்க இதெல்லாம் அதுக்கு இங்கேயே கிடைக்கும், தரும்பிலையும் கிடைக்கும். தரும்பில் நார்மலாக புல்லட்டுக்கு வர கிளச் வயரே மாற்றுவீங்களா இல்லை இதுக்குன்னு தனியாக இருக்குங்களா? இல்லை, இதுக்கு புல்லட்டுக்குன்னு புல்லட் இருக்கிறதே போகலாம். இங்கே வந்து பேட்டரி போட்டாங்க இங்கே. ஆமாம், அது பேட்டரி. இந்த பக்கம் வந்து சும்மா இந்த இடம் கேப் ஆக்குதுன்ட்டு அது ஒரு டூல் பாக்ஸ் அதெல்லாம் வைக்கிறது. ஓகே, இது டூல் பாக்ஸ் மாதிரிங்களா? சரி சரி. டூல் பாக்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது? அது சும்மா உள்ள கனெக்ஷனுங்க, இந்த ஒயர் கனெக்ஷனா? ஒயர் கனெக்ஷன் வரும். ஆனால் இது கியர் பற்றி சொல்லிக் கொடுங்கண்ணா ஒரு டைமு. ஏன்னா எனக்கும் தெரியாது, இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியாத வாய்ப்பு இல்லை. கியர்னால் பூரா ஃபஸ்ட்டு 1 மேலே ஒன்றுங்க பூரா கீழே அப்படியே கிளர்ச்சி பிடிச்சின்னு இது அப்படியே தூக்கிட்டோம்னா டாப் ஆயிரும்.
இது அப்படியே கிளர்ச்சி பிடிச்சி இப்படி நின்றுங்கன்னா நியூட்ரல் ஆயிடும் அவ்வளோ. ஓ சரி சரி சரி. ஃபஸ்ட்டு மேலே அப்படியே கீழே அழுத்தா போக ஸ்பீடு போக 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 கீழே அழுத்தணும். ஸ்பீடு போயிட்டு அப்புறம் நம்ம நிறுத்தணும்னா கிளர்ச்சி பிடிச்சி இது அழுத்தோம்னா கடைசியாக நியூட்ரல் ஆகிடும். சரி சரி சரிங்கண்ணா. ஈஸி தான். ஓ எனக்கு எப்படி வேர்த்து ஊற்றிருக்கு பாருங்கள். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப எஃபர்ட் போட்டு எனக்கு வந்து டயர்டாகி வேர்த்து ஊற்றிருச்சு. அண்ணா அசால்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து ஓட்டலாமான்னு நினச்சாவே பயமாக இருக்குது. ஏன்னா அந்தளவு வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வண்டி இல்லையா. சரி இருந்தாலும் ஆனால் ஓட்டி பார்க்கலாமா ஒரு டைமு? ஓட்டி பார்க்கலாம். சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி கியர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே அழுத்தினா ஸ்டார்ட் ஆகிடும். அழுத்தி நிறுத்திடுமா? அழுத்துங்க. தூக்கி அடிக்குதுண்ணா. அடிக்கிற மாதிரி அடிக்கும். ரிவேர்ஸ் அடிக்குது. நீங்கள் மொத்தமாக மெதிக்கீங்கல்ல அந்த மாதிரி அடிக்கும். வீடியோ பார்க்குறவங்க யாரும் வந்து என்னை வந்து திட்டாதீங்க. வண்டி எனக்கு உண்மையாக ஸ்டார்ட் பண்ண தெரியல, அதுதான் உண்மை. உன்னை விட வண்டிக்கு வயசு அதிகம். ஒரு வழியா ஓட்டிட்டேன். அது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா ரைட் சைடு ஓட்டி பழக்கம் ஆயிடும். ஆமா ஆமா. உங்களுக்கு புதுசா ஓட்டுறீங்கல்ல, இப்போ எங்களுக்கெல்லாம் சார் இப்போ 4 நாள் ஓட்டி தான் உங்களுக்கு அது ஈஸி. இது நம்மளுக்கு உனக்கு தேவையில்லைன்னா இப்போ பேட்டரி வச்சா 10,000 ரூபா செலவாகும், அவ்வளோதான். வேற எல்லாம். ஆனால் இதுதானே அழகு, கிக்கர் அடிக்கிறது அது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கெத்து. சும்மா போட்டு தொட்டா ஸ்டார்ட் பண்ணி எடுத்து விஷயம். இந்த வடிவேலு இந்த வண்டி மேலே உட்காந்து அடிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். சைட் ஸ்டாண்ட் இருக்கானா? பாருங்க சைட் ஸ்டாண்ட். அதான் அதுக்கு ஒரு இது. நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி மேலே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போகணும். நான் இப்போ வண்டியில் உட்காந்து ஓட்டுமே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, கோவில் படத்தில் வடிவில் விட்டு வருவாங்கல்ல, புறா 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 என்ன இல்லை அதான் ஞாபகம் வந்துச்சு. ஓப்பா ஒரு வழியாக மக்களே இந்த வண்டியை நான் ஓட்டிட்டேன். அண்ணா வந்து சொல்லி கொடுத்தபடியே ஓட்டினேன். ஓரளவு நல்லா வந்துச்சு. இருந்தாலும் உள்ளுக்கு ஒரு பயம். ஏன்னா நமக்கு வந்து ரைட் சைடு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பிரேக்காக ஓட்டியிருக்கோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தானே கியர் இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஓட்டும்போது பதட்டமாகவே இருந்துச்சு எனக்கு. அப்படியே ஒன்று ஓட்டியாச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 விண்டேஜ் பைக்ஸோட வீடியோஸ் கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. நமக்கு தெரிஞ்சவங்க சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். சில டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் தான். ஆனால் இப்போ லாக்டவுன்றனால எங்கேயும் போக முடியல. இப்போ அண்ணன் வீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர். ஆனால் பெண்ணாத்துலேருந்து இங்கே 8 கிலோமீட்டர் இருக்குங்களா? பெண்ணாத்துலேருந்து 8 கிலோமீட்டருங்க. ஸோ 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வீடு, அதாவது அக்ராகரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா, பி அக்ராகரம் சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து போல்நாய்க்கு நல்லின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய இடம். அண்ணன் பேர் வந்து அர்ஜுனன். ஸோ இவரை பார்த்து இந்த வண்டியை ரோட்டில் பார்த்து தான் பிடிச்சி, ஆனால் இதை வீடியோ நான் எடுத்தே ஆகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா
ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஆனால் திட்டாதீங்க, ஏன்னா வண்டி வந்து நான் ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து புதுசுன்றதுனால அந்தளவு வரல. ஸோ அடுத்து அப்கமிங் சில இடத்துக்கெல்லாம் போகிறேன். அங்கேயும் இதே மாதிரி தான் வந்து விண்டேஜ் பைக்ஸு, அப்புறம் ஜாவா, அப்புறம் வந்து ஹார்லி டேவிட்ஸில் கொஞ்சம் விண்டேஜ் பைக்ஸ்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கேன். ஸோ நிறைய விண்டேஜ் பைக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லை நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ பார்த்த எல்லா உள்ளவங்களுக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.